அதிமுக நடத்தும் பாரு, அது மாதிரி நடத்த எவனாலையும் முடியாதுடா. பழைய எம்ஜிஆர் ஒரு பேண்ட் சட்டை தொடர்ந்து போட்டுக்கிட்டு எங்க அம்மா ஜெயலலிதா வரும், டப்பா வச்சு டால்டா டப்பா வச்சுக்கிட்டு, இது புதுசா ஜெய் இங்க பொன்முடின்னு ஒரு அண்ணன் இருக்கிறாரு. யாரு? பொன்முடி. இதெல்லாம் வேலைக்கு பொன்முடின்னு ஒரு அண்ணன் இருக்கிறாரு. அவர் பேசுற பேச்சை பாத்தீங்கன்னாலே எனக்கு வாய் கூசுதுங்க. நான் முன்னாடி திமுக காரணம் தான் பேசிடுவேன். இப்ப பேசுனா நாளை காலைல 10 மணிக்கு எனக்கு வந்து கூப்பிடுவார் எங்க அண்ணன். எப்படிடா அவன் கதை, மறுபடியும் அங்கேயே போயிடுறியா இல்ல இங்கே இருப்பியா? எங்க அண்ணன் என்னங்க பேச்சு. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறான். என்னங்க பேச்சு, எவ்வளவு பேச வேண்டிய பேச்சுக்கள்லாம் இருக்கு. மனிதன், அதாவது நாய் நரி பூனை குடித்த குளத்தில் மனிதன் தண்ணி குடித்து விட்டான், நீர் எடுத்து விட்டான் என்று சொல்லி அந்த குளத்தை சுத்தம் செய்வதற்கு சாணி மூத்திரத்தை போட்டு அங்க புனிதப்படுத்தலாம். இந்த இழிவை துடைத்தவதற்கு எவர் வந்தார்கள்? யார் வந்தா? அப்பதான் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள், சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் சொல்லி. எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா, எவ்வளவு வருத்தப்பட்டிருந்தா இந்த செய்தியை சொல்லியிருப்பார். இன்னும் எங்களுக்கு நேரம் இல்லை. நாளைக்கு நான் வேற கோவை போறேன். இந்த வகுப்புல அயோக்கிய பையில கொண்டு வந்து திரிச்சிருக்கிறானே, அதுக்கு என் தங்கச்சி கார்த்திகா வந்து கோவை மாவட்டம் போகுது. நாங்க அப்படி போயிட்டு இருக்கோம். வேற என்ன பண்றது, வெறும் வயிற்றுல போக வேண்டியதான். நாங்க எங்க தம்பி கார்த்தி எங்க போறானே தெரியல. அவனு வந்து உட்காந்துக்கிறான். நாகப்பட்டினமா, என் தம்பி கார்த்தி நாகப்பட்டினம், எல்லாம் போறோம். அந்தந்த ஊருக்காக போயிட்டு இருக்கிறோம். எங்கள் மொழியை விட இந்த உலகத்தில் சிறந்த மொழி எது? வா சொல். ஒளிக்கடலில் முதலாய் உதித்து வந்த பேரலையே, கலைக்கடலை நாவினால் கடைய வந்த செவிய முதே, பிறந்த நாள் தெரியாத பேரழகே, பிறந்த மொழிகள் பிறந்த நாள் தெரியாத பேரழகே, இறந்த நாள் தெரியாது இறந்த நாள் காண வந்த ஏழழகே. இப்படி சொல்லிக்கிட்டே போல். இப்படி வரலாற்றில் நிறைய கனியிட ஏறிய சுளையும், முற்றல் கடையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காட்சி பாகிட ஏறிய சுவையும், நனிப்பசு பொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிரென நீரும் இனியன என்பேன் என்னும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன். நீல மணிசுடர் வானம் அங்கே நிறைய குளிர் வெண்ணிலாவாம், காலை பருதியின் உதயம் அங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம், மாலை சுழலில் முழுகும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி மேலனை எழுதும் கவிஞர் தமிழ் விந்தை எழுத தரமோ, சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும், தன்னிகர் தானிய முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும், நன் மதுரம் ஜெய் கிழங்கும் காணில் நாவில் இணைத்திடும் அப்பம், உன்னை வளர்ப்பது தமிழா, உணர்வை உயிரை வளர்ப்பது தமிழேன்னு பாருங்க. இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்திட்ட நல்ல அமுது கண்ணியை பிடிந்திட்ட சாறு கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு, நனி உண்டு காதல் தமிழ் நாட்டவர் யாவருக்கும் தமிழ் மீதில் தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழுக்கு இப்புவி மேலே, தமிழ் எம்மில் எம்முயிர் பொருளாம், தமிழ் குன்றுமே நாடெங்கும் இருளாம் அப்படின்னு பாடலாம். பாடிக்கிட்டே போகலாம். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னே முகிழ்த்த நெருங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறள் மாம்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையை நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவேன்னு பாடிக்கிட்டே போகலாம்.
வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே. வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே. தாழ்ந்திடும் நிலையினில் உன்னை மறப்பேனோ, தமிழன் என்னாலும் தலைகுனிவேனோ. சூழ்ந்தின்பம் நடுகிடும் பைந்தமிழன்னாய் தோன்றுடன் நீ உயிர் நான் மறப்பேனோ. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நயந்தாயனில் நயந்துகோம் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. முந்தைய நாளின் அறிவும் இல்லாது மொய்த்த நல் மனிதராம் புதுப்புணல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல செழித்த என் தமிழே உயிரே வாழுங்கிறான். ஒளிக்கடலில் முதலாய் உதித்து வந்த பேரலையை கடைகடலின் ஆவினால் கடைய வந்து செவிய முறையை பிறந்த நாள் தெரியாத பேரழகை பிறமொழிகள் இறந்த நாள் காலநிலம் இளமை பெற்று வந்தவளே. நயர்ந்த மொழிகள் இங்கு 4000 இருந்தும் உயர்ந்தவளே. உன்னை போல் உயர்மையோடு இருப்பவர் யார்? வள்ளினமும் மெல்லினமும் வளமையான இடையினமும் நல்லினமாய் ஒன்றுபட்டு நடக்க வழி செய்தவளே. முதிர் வயதா இருந்தாலும் மோகம் தரும் அழகாளே, புதியவளை இருப்பவளே, பூவை போல் சிரிப்பவளே. உயர்மொழி நீ, தனிமொழி நீ, உன்னதமாம் செம்மொழி நீ, உயிர்மொழி நீ, தனிமொழி நீ, உயர்வை தருபவள் நீ. வயதாடும் தித்திக்கு மதுரமே, காலக்கை கொய்தாலும் மரமணத்தில் குறையாத பூமணமே. நில்லாத காற்றை போல் நிமிர்கின்ற ஒளியை போல் எல்லோருக்கும் பொதுவாயிருப்பவளே. உன்னை நாம் உச்சரிக்கும் போதினிலே ஊறுகின்ற வயதும் எச்சிலும் தேனாகும், இதழ்களும் பூவாகும். 30 ஒளிகளுக்குள் முழு உலகை அளப்பவளே, ஒப்பதே இல்லாத உயர்குரலை பெற்றவளே. வளஞ்செழித்து ஓடுகின்ற வாக்கிய நதியே, நலஞ்செழித்து ஓங்குகின்ற நாணயமே. எம்மொழிக்கு முத்தவளே, எம்மொழியாய் வாய்த்தவளே, செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மார்ந்திருப்பவளே. இயேசு மதத்தார் ஈந்ததொரு கொள்கையினால் ஏசா மதத்தை எம் தமிழுக்கு அளித்தவளே. மக்கா மதினாவின் மக்காத கொள்கையுடன் நிக்கா முடித்தவளே. நேயம் மறுத்தவளே இருப்பார். பாடிக்கிட்டே போகலாம். என்ன விட்டா கால வரலையும் பாடுவேன். எப்போ வரலையும் பாடுவேன்? கால வரலையும் பாடுவேன். இதோ 2 சீட்டு வந்துட்டு. ஆமா, அதனால நிறைய இருக்கு. ஏன் தமிழ் மொழியை போல் உலகத்தில் செம்மை வாழ்ந்த மொழி எந்த மொழியா இருக்கு? எங்கள் அன்னை தமிழ் மொழியை போல் உலகத்தில் உயர்ந்த மொழி எங்க இருக்கு? பாரதி பாடுற யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணு பாடலாம். இப்படி சொல்லிக்கிட்டே நாங்க போவோம். அதனால நாங்க என்ன கேட்கிறோம்? எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். பேச நேரம் இல்லை. அம்பேத்கர் அவர்கள் இந்த மண்ணிற்கு என்ன செய்தெல்லாம் பேசணும்னா 3 நாள் ஆகும். அவ்வளவு சரக்கு நாங்க வச்சிருக்கிறோம். ஆனா நான் எனக்கு 4 பேர் பேசணும். மணி 8 ஆகி போச்சு. எப்படி பேசுறது? அதனால வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள். நாங்கள் எந்த கட்சியோடும் இந்த நாட்டில் கூட்டணி இல்லை. எல்லா கட்சிக்காரரும் அயோக்கியக்கார பயலா இருக்கிறான். நாங்கள் பழைய கட்டிடத்துல சுண்ணாம்பு அடிச்சு குடிப்புக வந்தாள் இல்ல, புதுசா கட்டிடம் கட்டி குடிப்புக வந்தாள். அதனால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இங்க நாங்க கூட்டம் போட்டோன்னே எங்க அம்மா ஒரு 10 பேர் வருது. வந்து உட்காந்துரு, எங்க குடம் எப்ப தருவீங்க? இங்க அம்மா இங்க நாங்க குடம் தரமாட்டோமா? அப்ப போங்க, ஏஞ்சி போச்சு. ஒரு அம்மா அங்க இருந்து வந்து எங்க புண்டா எப்ப தருவீங்கன்னு கேட்டுது. ஏமா அதெல்லாம் அங்க தரமாட்டோமா, அறிவு வேணா தருவோமான்னு. அப்ப நான் போறேன்னு போச்சு. இப்படியே ஆளாக்கி வச்சிருக்கான். குண்டா கொடுத்து, கோவலை கொடுத்து, அண்டா கொடுத்து, சொம்பு கொடுத்து, வேட்டி கொடுத்து, கோமலை கொடுத்து, துண்டு கொடுத்து, இப்படியே அந்த மக்களை பாழ்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அருமை பெரியவர்களே, இந்த மண்ணிலே ஒரு புரட்சிகரமான அரசியலை என்னுயர் சீமான் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அன்பு கூர்ந்து 2026 ஒரு ஓட்ட போட்டுருங்கன்னு சொல்லி அச்சம் என்பது மடமை, அஞ்சாம என்னுயிர் சீமானுடைய உடமை. 6லும் சாவு, 100லும் சாவு. தமிழ் தேசியத்தை வளர்ப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நாம் தமிழர்.